So, hi everyone, this is Elarisi. After a long time யூடியூப்பில் வரேன். ஸோ மை ஃபேவரட் டிஷ், நான் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடாயில் நல்லா சூடாகி அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்க. எண்ணெய் ஊற்றிட்டு நான் என்னோடய ஃபேவரட் டிஷ் என்ன பண்ண போகிறேன்னா எக் மசாலா. அது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு. நான் அடிக்கடிக்கு போர் வச்சா செய்கிறது தான். இதை வந்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்டு, ஸோ நான் உங்களுக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இது கற்றுக்கலாம். இது 1 minute ஆகிடும். இது வந்து இந்தியன் எக் மசாலா டிஷ். நம்ம முட்டையை வேக வச்சுட்டு அந்த தோல்லாம் உரிச்சிட்டு தட்டியாக வைக்கணும். உங்களுக்கு எத்தனை முட்டை தோணுன்னா 4 முட்டை, இல்லைன்னா 5 முட்டை, 3 முட்டை, நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படணும் அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வெங்காயம் கட் பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கட் பண்ணி மசாலா ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கூட போடலாம். இல்லைனா வந்து கடைசி நீங்கள் எப்படி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய், மசாலா, முட்டை, கடைசியில் உப்பு. நான் வந்து மோஸ்ட்லி வந்து உப்பு போடுறது கிடையாது. ஆனால் வந்து நான் உப்பு வந்து சில பேர் போடுவாங்க காரத்துக்கு. ஸோ நான் மோஸ்ட்லி உப்பு இப்போ வந்து தேவையான அளவுக்கு. இப்போ நான் மஞ்சள் தூள் எடுக்க போகிறேன். மஞ்சள் தூள் போட்டுட்டு எண்ணெயிலே மஞ்சள் தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் பார்த்துக்கோ. நான் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். உங்களோட காரம், உங்களோட டேஸ்ட் மீடியமாக இருக்கணுமா, லோவாக இருக்கணுமா, ஹையாக இருக்கணுமா பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து எண்ணெயில் வந்து மஞ்சள் தூள் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அதுக்கப்புறம் கரம் மசாலா உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு காரம் பிடிக்கும்னால நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே பெப்பர் ஆட் பண்ண தேவையில்லை. முட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரும். எண்ணெயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் நிறையா ஸ்கூல் டைமில் படிக்கும்போது டிஃபன் பாக்ஸ்லலாம் எடுத்துகிட்டு போவேன். எனக்கு ஒரு ஃபேவரட் டிஷ். வீட்டில் போர் வச்சா கூட இது மாதிரி ஃபேவரட் டிஷ். அவ்வளோதான். இப்போ நான் முட்டை கட் பண்ணி வச்சுட்டு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ண கூட போடலாம், இல்லை போடலாம். உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து எப்படி வேணால் போடலாம். இது வந்து இந்த டிஷ் வந்து எதுக்கு சூட் ஆகும்னா முட்டையில் நல்லாயிருக்கும். மற்றபடி வெஜிடேரியனுக்கு வந்து இது ஒட்டுக்காது நினைக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட் வராது. முட்டைக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மசாலா வந்து எண்ணெயில் மசாலா போட்டு முட்டையை வந்து வதக்கிட்டு நல்லாயிருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு போர் அடிக்கும் போது வீட்டில் இருக்கும் போது நான் பண்ணுவேன். இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ். இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு 1 minute ரெடி ஆகிடும். டக்குன்னு 1 minute ரெடி ஆகிடும். நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பெப்பர் ஆட் பண்ண வந்து போயிட்டேன் நினைக்கிறேன். இன்னும் பெப்பர் ஆட் பண்ணியோ 1 second. பெப்பர் வந்து ஆட் பண்ணும். ஸோ நான் பெப்பர் வந்து பொடி பண்ணி போடுறேன். இந்த பாருங்க, பொடி பண்ணி போடுறேன். நீங்கள் பவுடராக போடலாம், இல்லைன்னா அந்த மிளகு போட்டு அடைச்சி போடலாம். இப்போது பெப்பர் கடைசியில், எப்போவுமே பெப்பர் வந்து கடைசியில் போட்டால் நல்லாயிருக்கும். பொதுவாக நான்வெஜ்ஜுக்கு வந்து பெப்பர் ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஃபேவரட். எக்கில் கூட நான் பெப்பர் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு பெப்பர் அந்த அளவுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பாருங்க, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிற டைம் ஆயிடுச்சு.
பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போதான் லைட் போட்டேன், அதுக்குள்ளே பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வந்து கடைசியில் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பு தேவையெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு முட்டை பொறுத்த வரைக்கும் உப்பு தேவையில்லை. நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இருங்க பவுல் எடுத்து வரேன். ஸோ இந்த அழகான முட்டையை பவுலில் வைக்கவும். சாரிங்க, ஏதோ காமெடி பண்ணிகிட்ருக்கேன். இது அவ்வளோதான், ரெடி. இது 1 minute ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து காய் கூட போட தேவையில்லை. முட்டை இருந்தால் போதும். முட்டை மசாலா இருந்தால் போதும், அவ்வளோதான். உங்களுக்கு காய் இஷ்டம்னா போடுங்க, வெங்காயம் இல்லைன்னா இஷ்டம்னா போடுங்க, ஆனியன் நல்லா இருக்கும். டடா, பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ ஐ ஹோப் நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ ஐ ஹோப் my favorite small dish. So thank you all, thank you so much.